இதுல வந்து பாத்தீங்கன்னா நிழல்கள் ரவி, அதுக்கப்புறம் வந்து சார்லி, இந்த 2 கேரக்டர் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பரிச்சயமான கேரக்டர்ஸா இருக்காங்க இந்த படத்துல வந்துட்டு. இந்த படத்தினுடைய இயக்குனரே வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. முதல் பாதி வந்து உண்மையிலே வந்து நல்ல எங்கேஜிங்கா, நல்ல கிரிப்பியா நம்ம வந்து உட்காந்து பார்க்க வச்சுச்சு. 2ஆம் பாதி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பிளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அந்த படத்துல கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. வழக்கமான தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்ல என்ன மாதிரியான ஒரு கதைகளை சொல்ல முடியுமோ அது மாதிரியான ஒரு கதைகளை தான் இந்த படத்துலையும் வந்து சொன்னாங்க. எந்த அளவுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு நம்மளை உட்காந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மைனூட்டா அதில் நான் நோட் பண்ண வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான அருமை இயக்குனர்கள் படம் பண்ணும்பொழுது இந்த V1 மர்டர் கேஸ் அப்படின்னு ஒரு படம், இப்போ ரீசெண்டாக பைரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், இந்த 2 படங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ட் லெவலா அந்த கேரக்டரோட உருவாக்கமும் அந்த கேரக்டரோட தாக்கமும் வந்து நம்மளை வந்து நல்லாவே வந்துட்டு இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே டயத்துல வந்து அவங்க இப்போ ஒரு சீனை வந்து நடிச்சு முடிச்சுட்டு அடுத்த சீனுக்கு வந்து காட்சியை வந்து நகர்த்தும் பொழுது அந்த சீன் வந்து